நதிநீர் இணைப்பு திட்டமான தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனி ஆறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் உள்ளிட்ட பணிகளுக்காக நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திருநெல்வேலி வந்தடைந்தார். அவருக்கு திருநெல்வேலி மாவட்ட எல்லையான கேடிசி நகர் பகுதியில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேற்றைக்கு டாடா சோலார் பவர் மற்றும் விக்ரம் சோலார் பவர் நிகழ்ச்சிகள் அதில் கலந்து கொண்டு டாடா சோலார் நிறுவனத்தை தொடங்கி வைத்தும் விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியும் அந்த பணிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து நேற்று மாலையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இதற்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அவர் தங்கியிருந்த அரசு சுற்றுலா மாளிகையில் இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரை மக்கள் உற்சாகம். திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற திட்டப்பணிகளுடைய திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு அப்பாவு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், என்னுடைய ஆறுயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் KN நேரு அவர்களே, மாண்புமிகு KKSSR அவர்களே, மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்களே, மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்களே, மாண்புமிகு கீதாதீபன் அவர்களே, மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு மூர்த்தி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, திரு அப்துல் வஹாப் அவர்களே, திரு ரூபி மனோகரன் அவர்களே, மேயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் மணிவாசன் IAS அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, என் பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திக்கட்டும் புகழ் பரப்பிய நெல்லை சீமையிலே நடைபெறும் அரசு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும், சோழர் ஆட்சியாக இருந்தாலும், விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுல மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் நம்ம திருநெல்வேலி. இந்தியாவே அடிமைப்பட்டு நெளிஞ்சிட்டு இருந்தப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பூபாலம் பாடின மாவீரன் காத்தப்ப புலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 17 ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்தின பாளையக்காரர் தான் பூலித்தேவன். அந்த பூலித்தேவனுக்கு நெல்கட்டும் சேவல்ல நினைவு மண்டபம் அமைச்சவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். நெல்லையின் அடையாளங்கள்ல முக்கியமானது 7ஆம் நூற்றாண்டுல நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில்.
இப்படி பாரம்பரியமிக்க கோயில 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகளை செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல நம்ம ஆட்சியில தான் நெல்லையப்பர் கோயிலை பூட்டி கிடந்த மேற்கு வடக்கு தெற்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. அதேபோல் வரும் நவம்பருக்குள் கோயிலின் வெள்ளி தேர் ஓடும். தலைநகர் சென்னை பகுதியில மையப்பகுதியில அண்ணா மேம்பாலம் அமைச்ச மாதிரி நெல்லையில 1973ஆம் ஆண்டு ஈரடுக்கு பாலம் அமைச்சு அதற்கு திருவள்ளுவர் பாலம்னு பெயர் சூட்டினவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். செல்லபாண்டியன் பெயரில் பாலமும் கழக ஆட்சியில தான் அமைக்கப்பட்டுச்சு. 1965ஆம் ஆண்டு தமிழ் மொழி காக்க மாபெரும் போர் தமிழ்நாட்டில் நடந்தப்போ அதை தூண்டினதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டார். அதுக்கு அடுத்து தேர்தலில் திமுக ஜார்ஜி கோட்டையை பிடிச்சது என்பது வரலாறு. தமிழோட வரலாற்று பெருமைக்கும் இந்த நெல்லை மண் தான் அடையாளம். தமிழர்களுடைய தொன்மையை நிலைநாட்டி வர்ற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமா நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியாச்சுன்னு கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் மூலமா நிறுவி இருக்கிறோம். இரும்பின் தொன்மையானது 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கிற வரலாற்றை சில வாரங்களுக்கு முன்ன நான் உலகத்துக்கே அறிவிச்சோம். இந்த மாவட்டத்தில் பொருணை ஆற்றங்கரையில 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழில நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகல அகழ்வாழ்வு முடிவில வெளிப்படுத்தி இருக்கிறோம். பொருணை அருங்காட்சியக பணிகளும் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. வர்ற ஏப்ரல் மாசத்துக்குள்ள பணிகள் முடிவு வர இருக்கு.